வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th 3ஆம் பருவத்தில் இயல் 2ல் இருக்கிற கவிதை பிழை தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நல்லவர். இது யார் எழுதினதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடலை கலீல் கிப்ரான் எழுதியிருக்காரு. வாங்க அந்த பாடலை பார்த்துடலாம். வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது, நேற்றுடன் ஒத்து போகாது, கொடுப்பவரின் பரிசுடன் அவருக்கு சமமாக எழுதுகள், சிறகுகளின் மீது எழுதுவது போல. உழைக்கும்போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள். அதன் இதயம் காலத்தின் கிசுகிசுப்பை ஓர் இசையாக மாற்றிவிடுகிறது. உங்களுக்கு இருக்கும் நன்மையை பற்றித்தான் நான் பேச முடியும், தீமையை பற்றி அல்ல. உங்கள் சுயத்துடன் நீங்கள் ஒருமைப்பாடு கொண்டிருக்கும்போது நீங்கள் நல்லவர். என்னை போல் இரு. பழுத்து உன் உள்ளீடுகளை எல்லாம் முழுசாய் கொடு என்று பழம் வேரை பார்த்து நிச்சயமாக சொல்லாது. கொடுப்பது பழத்தின் இயல்பு, பெறுவது வேரின் இயல்பு. உங்கள் பேச்சின் போது நீங்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது நல்லது. உறுதியாக கால் பதித்து உங்கள் குறிக்கோளை நோக்கி நடக்கையில் நீங்கள் நல்லவர். கலீல் கிப்ரான். இதோட பாடலோட சொற்பொருள் பார்த்துடலாம் வாங்க. சுயம் என்றால் தனித்தன்மை அப்படின்றது பொருள். உள்ளீடுகள் என்றால் உள்ளே இருப்பவை என்பது பொருள். அடுத்து நூல்வழி பார்த்துடலாம். கலீல் கிப்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவிதை, புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியம் என பன்முக ஆற்றல் கொண்டவர். இதுவரை பாடலில் கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி அப்படின்ற நூலில் இருந்து தான் இந்த நீங்கள் நல்லவர்ன்ற பாடல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.